ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் ரிலேட்டடாக என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் ஜிஎஸ் ஏரியாஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் ஒரு 9 வீடியோஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 10வது வீடியோ, சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனலில் டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். திருவள்ளுவர் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 53 பேர். அடுத்து பாருங்கள். திருக்குறளுக்கு 16 உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகளுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பரிமேல் அழகர் உரை. அடுத்து பாருங்கள். கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள். அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மலை. அடுத்து பாருங்க. குறள் பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று காரணம் மாதிரி தான், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இது ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. இது குறள், அதுக்கான பொருளும் சரியாக தான் இருக்குது. ஒன்ஸ் அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள். பின் வருவனவற்றுள் திருக்குறளில் இடம் பெறாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ் என்ற சொல் திருக்குறளில் இடம் பெறவில்லை. ஊழ், கல்லுண்ணாமை, வறுமை இது மூணுமே இருக்கு. அடுத்து பாருங்கள். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் எவை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பனை, மூங்கில். அடுத்து பாருங்கள். திறனறிந்து செல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனும் உங்கு இல் என்ற குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்வன்மை. அடுத்து பாருங்க. சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சமயத்தோறும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடவுள் ஒன்று என்பாருக்கும் மட்டுமின்றி இல்லை என்பாருக்கும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். இனம், ஜாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே. சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள். ஏன் இப்படி சொல்கிறோம்? அதுக்கான ரீசன் 4 கொடுத்துருக்காங்க. எல்லாமே சரிதான். அடுத்து பாருங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்னும் திருக்குறளில் பயின்றும் வரும் அணி. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்து பாருங்கள். டேஷ் 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 இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒற்றும் நீதி நூலும். அடுத்து பாருங்கள். இவராலும் மான் பிறந்த மானமும் மான உவகையும் ஏதம் இறைக்கு. இக்குறளில் குறிப்பிடப்படும் இறை என்பதன் பொருள் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அரசன். அடுத்து பாருங்கள். இழுக்கா இயன்றது அறம் எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். அடுத்து பாருங்கள். திருக்குறளுக்கு உரை செய்த 16 சேராதவர் ஒருவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜியு போப். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பொருத்தம் இல்லாதவர் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அறம் வலியுறுத்தல். அடுத்து பாருங்க. வரியார்க்கென்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியோதியப்பை நீரா துடைத்து. இக்குறட்பாவில் குறி எதிர்ப்பை என திருவள்ளுவர் உரைப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல். அடுத்து பாருங்க. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக திருவள்ளுவர் கூறுவது பொய்யா விளக்கு. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க. தமிழுக்கு கதி என்று பெரியார்களால் போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறள். அடுத்து பாருங்க. தமிழுக்கு கதி கம்பராமாயணம், திருக்குறள். அடுத்து பாருங்க. எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கடுஞ்சொல் பொறுப்பவர். அடுத்து பாருங்க. அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அன்பு.
அடுத்து பாருங்கள், ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி யாது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பிறர் பொருள் விரும்பாமை. அடுத்து பாருங்கள், மாதனு பாங்கி என அழைக்கப்படுவர் வந்து ஆப்ஷன் டி, திருவள்ளுவர். அடுத்து பாருங்கள், பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என்ற கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொழில். அடுத்து பாருங்கள், ஆளும் வீழும் பல்லுக்குருதி நாலும் இரண்டு சொல்லுக்குருதி என்பதில் நாலும் இரண்டும் என்பது எதனை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நாலடியாரும் திருக்குறள். அடுத்து பாருங்கள், ஒருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி யாது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பிறர் பொருள் விரும்பாமை. அடுத்து பாருங்கள், அகத்தின் இருளை போக்கும் விளக்கு வந்து பொய்யா விளக்கு, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட நூல் வந்து ஆப்ஷன் ஏ, சுழன்றும் ஏற்பின்னாது உலகம். அடுத்து பாருங்கள், டேஷ் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காது எனின் மேற்காணும் திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாது என கூறுகிறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தானம் தவம். அடுத்து பாருங்கள், தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தவிர்க்கு வேளாண்மை செய்தார் பொருட்டு. இதில் வேளாண்மை என்னும் சொல்லோட பொருள் வந்து ஆப்ஷன் டி, உதவி செய்தல். ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோஸ் வந்து திருக்குறள் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வீடியோஸ் வந்து வரும். சரிங்களா? அந்த 11 வீடியோவில் வந்து திருக்குறள் ரிலேட்டடாக கேட்ட எல்லா கொஷின்ஸும் வந்து நான் உங்களுக்கு அதிலே வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக வந்து அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.